அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 கோனார் பொது அறிவு ஷார்ட் நோட்ஸ். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா, சிலபஸ் பேஸ்டு இருக்குது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சிலபஸ் பேஸ்டு உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறது. இது எப்படின்னா, ஒன்லைனர் போல்டாக இருக்கும். ரைட்டுங்களா? சிலபஸ் பாருங்கள். பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அப்போ சிலபஸ் பேஸ்டு இருக்குது. சயின்ஸுக்கு 5 மார்க் இருங்க. நீங்கள் இந்த சயின்ஸ் இருக்கிற சயின்ஸ் படித்தாலே போதும். இதில் 5 மதிப்பெண்கள். அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல் 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்லைனராக கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கு 6ஆம் சயின்ஸை பொறுத்தளவு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை சயின்ஸுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 11, 12 உங்களுக்கு எடுத்துருக்காங்க. இதில் போதுமானது 5 மதிப்பெண்கள் இதிலேருந்து வந்துடும். அழகாக ஒன்லைனராக இருக்குது பாருங்கள். அழகாக படிச்சிடலாம். சிம்பிளாக படிச்சுட்டு 5 மதிப்பெண்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 5 மதிப்பெண்கள் எடுக்க முடியும் உங்களால். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது சயின்ஸுக்கு இது போதுமான மெட்டீரியல், இதுவே போதுமானது தான். அடுத்தது ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலபஸ் பேஸ்டு தான் உங்களுக்கு. ஜியாகிரஃபி உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. அழகாக ஒன்லைனர் பாருங்கள். சிலபஸ் பாருங்கள். அமைவிடம் மற்றும் இயற்கை அமைப்புகள், பருவமழை பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள் மற்றும் இந்திய ஆறுகள் சிலபஸ் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசியோடு சிலபஸ் பேஸ்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்லைனர் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அழகாக படிச்சிடலாம். 3 மாதத்தில் ஜிஎஸ்ஸை முடிச்சிடலாம். ஏன்னா ஜிஎஸ்ஸில் பொறுத்தளவு கூற்று காரணம், தவறான இணை, சரியான இணை, பொறுத்துக்க, கால வரிசைப்படுத்துக்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க கூற்று காரணம் நிறைய பேராகிராஃபாக கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இதை ஒரு 3 மாதத்தில் சிலபஸ் அழகாக இந்திய வரலாறு பண்பாடு, சிந்து சமவெளி நகரம், குப்த பேரரசு, தில்லி சுல்தான்கள், அப்படியே சிலபஸ் பேஸ்டு அப்படியே சிந்திச்சோம்னா ஒரே ஒரு A4 ஷீட்டில் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அழகாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு டெஸ்ட்டுக்கு போயிடலாம். நம்ம சிலபஸை முடிச்சுட்டு டெஸ்ட்டு போடலாம். இந்த கோர் பாயிண்ட் வச்சு நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்க முடியும் நம்மளால். அவங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. உங்களால் எடுக்க முடியாத ஷார்ட் நோட்ஸை அழகாக எடுத்து கொடுத்துட்டாங்க. ரைட்டாக இந்திய அரசியல் நிலைமைச்சல் தோற்றம் எல்லாமே A to Z 6ஆவதுலேருந்து 12ஆவது வரை எங்கெல்லாம் சிலபஸ் கவர்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அழகாக படிச்சுட்டு 3 மாதத்தில் படிச்சுட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். டெஸ்ட்டு ப்ராக்டிஸுக்கு கொஸ்டின் பேங்க் நம்ம எங்களிடம் கிடைக்கும். ரைட்டுங்களா? இந்த புத்தகம் ஒன்லைனர் புத்தகம், ஃபுல்லாகவே ஒன்லைனர் புத்தகம். சிலபஸ் பேஸ்டு இருக்கும். அழகாக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு டாபிக் வைஸ் இந்த புத்தகம் இருக்குது. அரசமைப்பு சட்ட அட்டவணைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அழகாக தெளிவாக உட்காந்து படிச்சிடலாம். திட்டமான புக்கு தான். அப்படி இந்திய பொருளாதாரம் பாருங்கள். அழகாக சிலபஸ் பேஸ்டு இருக்குது. எக்கனாமிக் பாருங்கள். இது எல்லாமே ஒன்லைனர். ஃபஸ்ட்டு ஒன்லைனர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் MQC 4 ஆப்ஷனோட டிஎன்பிசியோட ஒரிஜினல் வினாத்தலை நமக்கு எங்களிடம் கிடைக்கும். ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள். INM அழகாக பாருங்கள். INM அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்திய தேசிய இயக்கம் அழகாக INM பாருங்கள். சிலபஸ் பேஸ்டு புத்தகம் இருக்குது. ரைட்டுங்களா? எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஒரே புத்தகத்தில் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாக இருக்குது. அழகாக படிச்சிடலாம். ரைட்டுங்களா? எல்லா தலைவரெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாமே படிச்சிடலாம். ரைட்டுங்களா? அடுத்தது தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு, அதோடைய சங்க காலத்துலேருந்து இக்காலம் வரை இருக்குது. தொல்லியல் இருக்குது. தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே தொகுத்து அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்தது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்லைனராக கொடுத்துருக்காங்க. அழகாக
நீங்கள் படிச்சுட்டு ஒன்லைனர் ஃபுல்லாக ஒரு 3 மாதத்தில் ஜிஎஸ்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அழகாக எடுத்து வச்சுட்டு அழகாக முடிச்சுட்டு இது கோனார் பொது அறிவு, இது கொஸ்டின் பேங்க். எங்களிடம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எம்கியூசி பாருங்கள், சிலபஸ் பாருங்கள். ஹிஸ்ட்ரி, கற்காலம், சிந்திச்சமொழி நகரம், வேதகாலம், மௌரியர்கள், சமணம், புத்தம், குப்தர்கள், அரேபியர்களின் துருக்கிய படையெடுப்பு, டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், விஜயநகர பேரரசு, பாமணி சுல்தானியம், மராட்டியர்கள், தென்னிந்திய வரலாறு, பண்பாடு, மொழி, வேற்றுமை, ஒற்றுமை, வரலாறு தொடர்பான பிறவினக்கு எல்லாமே கவர் ஆகுது. அழகாக 4 இது வருங்க. அழகாக கற்காலமெல்லாம் தமிழ் சமுதாய வரலாறில் கவர் ஆகுது. அழகாக படிச்சிடலாம். 4 ஆப்ஷன் அழகாக போட்டுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். சிந்து சமண நகர் அங்கே படிச்சுட்டு இங்கே டெஸ்ட்டு போடலாம். ரைட்டுங்களா? ஒவ்வொரு டாப்பிக்கும் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எல்லாமே கவர் ஆகுது. உங்களுக்கு குப்தர்கள் எல்லாமே கவர் ஆகுது. ரைட்டுங்களா? உங்களுக்கு டாபிக் வைஸு எம்கியூசி கொஸ்டின் அங்கே தேவையில்லை. அழகாக ஏற்கனவே ப்ரீவியஸ் எல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது இந்த கொஸ்டின் டிஎன்பிசி ஒரிஜினல் வினாத்தாள் 4 ஆப்ஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஒரிஜினல் வினாத்தாள் இது. ரைட்டுங்களா? அடுத்தது மராட்டியர்கள் எல்லாமே அழகாக இதிலேருந்து கொஸ்டின் அழகாக வந்துடும். இதுதான் திருப்பி இந்த 4 ஆப்ஷனும் நீங்கள் தெரிஞ்சிங்கனாலே நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். அங்கே படிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு அண்ட் பாருங்கள் என்னென்ன சிலபஸ் கவர் ஆகுதுங்க. தமிழ் சமுதாய வரலாறு சங்க காலத்தில் நிற்கான் திருக்குறளை கவர் ஆகுதுங்களா. அடுத்தது விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கா 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் இது சமூக அரசு ஐஎன்எம் கவர் ஆகுதா. விடுதலை போராட்டம் ஐஎன்எம் கவர், நீதி கட்சி, பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர்கள் இயக்கம் மற்றும் இவை இயக்கங்கள் அடிப்படை கொள்கை, தந்தை பெரிய அண்ணா பங்களிப்பு ஃபுல்லாக ஐஎன்எம்மும் கவர் ஆகிடுது இதில். ரைட்டுங்களா? எல்லாமே ஆப்ஷனாக இருக்கும். சங்ககாலம் இக்காலம் இருக்கும். அழகாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இதெல்லாம் அழகாக டெஸ்ட்டு போட்டுடலாம். ரைட்டுங்களா? இதெல்லாம் டெஸ்ட்டு அழகாக டெஸ்ட்டு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஒரு புத்தகம், அதாவது இந்திய வரலாறு, பண்பாடு, தமிழ்நாட்டு வரலாறு, இது ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இதெல்லாம் 40 மதிப்பெண்கள். இந்த ஒரு புத்தகத்தில் 40 கொஸ்டின்ஸ் வருது. இந்த அதாவது இந்த புத்தகம் படிச்சுட்டு இதை டெஸ்ட்டு போடணும். ஐஎன்எம் கவர் ஆகுது, அடுத்தது ஹிஸ்ட்ரி கவர் ஆகுது, தமிழ் சமுதாய வரலாறு கவர் ஆகுது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கவர் 40 கொஸ்டின்ஸ் இதே கவர் ஆகுது. ரைட்டுங்களா? அடுத்தது இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இது 100 ருபீஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஐஎன்எம் கவர் ஆகுது. அடுத்தது ஐஎன்எம் தான் இதுவும். அடுத்தது எக்கனாமிக், இந்த மாதிரி உங்களுக்கு புத்தகம் எக்கனாமிக் 100 ரூபாய் 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. டிஎன்பிசி அவங்கள டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்தது 100 ரூபா 100 ருபீஸு. அடுத்தது பாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ். எல்லாமே இதுவும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ரைட்டுங்களா? எல்லாமே 100 ருபீஸ். கொஷின் பேங்க்கு, பொது அறிவு எல்லா புத்தகமும் எங்களிடம் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.